வணக்கம். இது ஏஐ தமிழ் முக்கிய செய்திகள். யார் இந்த அஸ்ரா கார்க்? உளவுத்துறை ஐஜி. பின்புலம் எக்ஸ்பிளைனர் வீடியோ. விரிவான செய்திகள். தமிழக காவல்துறை உளவுத்துறை ஐஜி யாக அஸ்ரா கார்க் நியமிக்கப்பட்டுள்ளார். இதன் பின்புலம் குறித்து சற்று சுருக்கமாக பார்ப்போம். நேர்மை மற்றும் கண்டிப்புக்கு பெயர் பெற்ற அஸ்ரா கார்க் பஞ்சாப் மாநிலம் பாட்டியாலாவை சேர்ந்தவர். 204-இல் நேரடி ஐபிஎஸ் ஆகஸ்ட் தேர்வான இவர் தமிழக பிரிவு அதிகாரியாக பணியமர்த்தப்பட்டார். பி.இ. பட்டம் பெற்றுள்ள அஸ்ரா கார்க் தமிழ், பஞ்சாபி, இந்தி, ஆங்கிலத்தில் சரளமாக பேசக்கூடியவர். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரில் உதவி எஸ்பியாக பணியைத் தொடங்கி நெல்லை, மதுரை, தருமபுரி மாவட்ட எஸ்பியாக பணியாற்றி மக்களுக்கு ஆதரவாக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டார். பின்னர் பதவி உயர்வு பெற்று டெல்லி சிபிஐயில் பணியாற்றினார். அதைத் தொடர்ந்து மீண்டும் தமிழகம் திரும்பிய அவர் தென் மண்டல ஐஜி யாக நியமிக்கப்பட்டார். பின்னர் வட சென்னை காவல் கூடுதல் ஆணையராக பணியாற்றினார். அதைத் தொடர்ந்து வடக்கு மண்டல ஐஜி யாக பணியாற்றிய நிலையில் தற்போது உளவுத்துறை ஐஜி ஆகியுள்ளார். தென் மண்டல ஐஜி யாக அஸ்ரா கார்க் பணியாற்றிய போது போதைப்பொருள் உற்பத்தி மற்றும் சட்டவிரோத கடத்தலை ஒழிப்பதில் தீவிரம் காட்டினார். இந்த சீரிய பணியை அங்கீகரித்து தமிழக அரசு 2023ஆம் ஆண்டு சுதந்திர தின விழாவில் அவருக்கு சிறப்பு பதக்கம் வழங்கி கௌரவித்தது. கரூரில் விஜய் கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்த வழக்கில் அது பற்றி விசாரிக்க அஸ்ரா கார்க் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக சிபிஐ விசாரணையை கோரியது தவக. தற்போது தவக அரசு பதவி ஏற்ற நிலையில் அஸ்ரா கார்க் உளவுத்துறை ஐஜி யாக நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் செய்திகளுக்கு இணைந்திருங்கள். நன்றி.